Assalamualaikum. Welcome back to my channel Henna by Nilo. This is Nilofer. நம்ம சேனலில் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோரல் மெஹந்தி கிளாஸஸ் வித் சர்டிஃபிகேட்டோட அதுவும் இல்லாமல் ஹென்னா மிக்ஸாலஜியோட சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோட கிளாஸ் 9 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹென்னா பேஸ்ட்டை ஃபில் பண்ணுற இந்த செலஃபன் ஷீட்டை வந்து எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து ப்ராக்டிஸ் கோன் வந்து எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆஃப்டர் டை ரிலீஸ் என்ன ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸ் தான் இந்த பார்ட் 3ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஹென்னா பை நிலோவை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கிளாஸஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ப்ராக்டிஸ் கோன்ஸ் அண்ட் ப்ரைடல் கோன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போ வந்து ஈத் ஆஃபர் சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இதில். இப்போ நம்ம வந்து இந்த ஷீட்டை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் வித் பிரிண்ட்ஸ் உள்ள செல்லோ ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதிலே வந்து நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக நம்ம மிக்ஸாலஜி செஷன் அப்போ ப்ரீஃபாக வந்து கற்றுக்கலாம். ஸோ நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரீ கட்ஸ் வந்து வரும். இந்த ஷீட்ஸை வந்து இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் தேவை. அதுதான் வந்து இந்த கட்டர். ஸோ இந்த கட்டர் வச்சும் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த கட்டர் இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வந்து ஷார்ப்பான நைஃப் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் செல்லோ ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதோட பிரிண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குன்னு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த மெத்தட் படி நீங்களும் பண்ணுங்கள். ஈஸியாக வந்து எல்லாராலையுமே வந்து கட் பண்ண முடியும். முதல்ல வந்து செல்லோ ஷீட்டை வந்து நல்லா பெருசாக விரிச்சுக்கோங்க. எந்த சைடு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கோ அந்த 2 சைடு எட்ஜையும் நல்லா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து எல்லா சைடும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு எல்லா ஷீட்டுமே வந்து ஒரே லென்த் வைஸ் அண்டு வந்து ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 லாங் சைஸ் உள்ள 2 எட்ஜையும் நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவனாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த 2 எட்ஜையும் அப்படியே பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் வந்து அதை இன்னொரு ஃபோல்டு வந்து பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 சைடு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே சைடு தான் ஜாயின் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு ஃபோல்டு. ஸோ நடுவில் வந்து கரெக்டாக பார்த்து விலகாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஈவனான எல்லா ப்ரீகட்ஸும் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து திருப்பி விட்டுட்டு இந்த ஓரத்தில் லைட்டாக வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் வந்து இந்த லென்த் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லென்த்தாக இருக்கிறத இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணிட்டு அகெயின் வந்து இன்னும் வந்து லென்த்தாக இருக்கு இல்லையா, ஸோ இன்னொரு தடவை நம்ம இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். ஸோ இதை அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து புரியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பழக பழக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து எந்தெந்த சைடெலாம் வந்து க்ளோஸ்டாக இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் கட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கட்டரை வந்து நல்லா பெருசாக இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு இப்போ எந்த சைடெல்லாம் வந்து நமக்கு க்ளோஸாக இருக்குதோ அந்த சைடு எல்லாத்தையும் கட்டர் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஸோ அதனால் இதை கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து அதோட ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து நமக்கு ஒரு 2-3 இடத்துல வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் வந்து மற்ற சைடுமே. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு க்ளோஸ்டாக இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே கட்டர் வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்கள். கையை வந்து கட் பண்ணிக்காதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அடியில் இருக்காது. ஸோ சைடில் இருக்கிறதுல வந்து சிங்கிள் ஷீட்டாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் 1 by 1 நம்ம வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வந்து மிக்ஸாலஜி செஷன் அப்போது நம்ம இதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து நான் டீச் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்டாக இருக்க சைடு எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிக்கணும். ஸோ இன்னும் வந்து ஒரு 2-3 ஷீட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சைடு எதெல்லாம் க்ளோஸில் இருக்கோ அந்த சைடு அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அப்படியே கட்டர் வச்சு 1 by 1 கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ இன்னும் வந்து ஒரே ஒரு இது மட்டும் இருக்குது இந்த சைடு. ஸோ அதையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு ஸோ இந்த சைடுமே நமக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ்டில் இருக்கும் ஷீட்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு காட்டுறப்பவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் கட்டர் வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதில் நமக்கு வந்து எவ்வளோ ப்ரீகட்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்ம பார்க்கலாமா இப்போது. ஸோ அதுக்கு முன்னாடி கட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இல்லைனா வந்து கையை வந்து கிழிச்சிரும். ஸோ இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஸோ ஒரு ஃபுல் ஷீட்டில் வந்து நமக்கு 16 ப்ரீகட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸில் வந்து செல்லோஃபேன் ஷீட்டை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றத நம்ம அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த செல்லோஃபேன் ஷீட்டை வந்து எப்படி ரோல் பண்ணுறது அண்ட் வந்து எப்படி பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி சீல் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் டிஸ்கஷன் அப்போ நம்ம வந்து இதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லைனா மிக்ஸாலஜி செஷன் அப்போ நீங்கள் வந்து எல்லா டவுட்ஸையும் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் பற்றின ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கோன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இப்போ ஈத் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் வந்து ஃப்ரீ கோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து கிளாஸ் 9 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பேட்ச் 2 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கிளாஸ் 10 வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.